இவங்க அடுத்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால, இவங்களோட கர்ம வினையிலருந்து கொஞ்சம் விடுபடுவாங்கங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மீனம் கஞ்சனூர் போயிட்டு வரலாம். கஞ்சனூர் அக்னீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நெறைய நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாரி ஆலங்குடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் போயிட்டு ஈசன வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவான வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நெறைய நற்பலன்கள் கிடைக்கும். எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியலைங்க அப்படின்னா, வீட்டு பக்கத்திலேயே என்ன சிவன் கோயில் இருக்கோ, பொதுவா சிவன் கோயில் அப்படின்னா புராதன கோயில் தான் நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் இல்லம்மா. புராண வரலாறு மிக்க கோயில், புராதன கோயில் தான் போகணும்னு அவசியம் இல்ல. சிவலிங்கத்த பொறுத்த வரைக்கும் சிதிலமே அடைஞ்சிருந்தா கூட ஈசன வழிபாடு பண்றோம் அப்படின்னா, அந்த ஈசனுக்கான முழு ஒரு அனுக்கிரகம் அப்படின்றது கிடைக்க தான் செய்யும். எந்த சிலையா இருந்தாலும் இவ்வளோண்டு சிதிலம் அடைஞ்சா கூட அத வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பகிரகத்தில வைக்க மாட்டாங்க. ஆனா சிவலிங்கத்துக்கு அப்படி கிடையாது. 2ஆ பொளந்திருந்தா கூட அந்த ஈசனுக்கான தாத்பரியம், அந்த ஈசனுக்கான மகத்துவம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க அப்படின்ற பட்சத்தில வீட்டு பக்கத்தில இருக்க சிவன் கோயிலே போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நெறைய நல்லது நடக்கும்.